ஹலோ வணக்கம். இந்த சுண்டைக்காய் வத்தல், கத்திரிக்காய் வத்தல், பாவக்காய் வத்தல், கொத்தவரக்காய் வத்தல், மிளகாய் வற்றல் இதெல்லாம் நினைக்கும்போது நாம் வளர்ந்த நாட்கள் தாங்க ஞாபகம் வரும். நம்ம மழை காலம்னாவே நம்ம நிறைய வீட்டுங்களில் இது போல் வத்தல் நாமளே ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. நம்ம பாட்டிங்க அம்மா எல்லாம் இருக்கும்போது அப்போ இது போல் வத்தல் குழம்பு தான் வைப்பாங்க. இப்போ நான் இந்த வத்தல் நான் கற்பக சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கினேன். இது போல் ஒரு பிடி வத்தல் போட்டு இந்த குழம்பு இன்றைக்கி செஞ்சுருக்கேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வத்தலை நம்ம வாஷ் பண்ணி ஒரே ஒரு பிடி வத்தல் எடுத்துக்கினா போதும். ஒரு பேக்கெட் வாங்கினது அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. இந்த குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 2 வெங்காயம், 3 தக்காளி, ஒரு 2 பூண்டு வேணுங்க. இது எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் நல்லெண்ணெய் போட்டு நல்லா வதக்கிடணும். மிளகாய் அதுவும் 2 காஞ்ச மிளகாயும் கூட எடுத்துக்கலாங்க. அவங்க ஆப்ஷன் தான். இந்த மிளகாய் இந்த சுண்டைக்காய் வத்தல் போட்டு நல்லா வதக்கிடணுங்க. கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு வதக்கிட்டோம்னா அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்சிடும். அதுக்கடுத்து வெங்காயம், தக்காளி, பூண்டு நிறைய பூண்டு சேர்த்துக்கிட்டுங்க. அதனால் பூண்டு நிறைய போட்டு நம்ம வதக்கிட்டு அதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு, ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூளுங்க. தனியாக கலந்த மிளகாத்தூள் தான். நம்ம சாம்பார் தூள் வீட்டில் யூஸ் பண்ணுறதாங்க. ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணுங்க. கறிவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 1/2 விசில் விட்டுடலாங்க. நம்ம கடாயில் செய்யறதா மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஒரு 1/2 விசில் செஞ்சு விட்டுட்டு நிறுத்திட்டு அவங்கவுங்க ஆப்ஷனுங்க. நம்ம இதுக்கு வெல்லம் ஆட் பண்ணுறது. வெல்லம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை ஒரு சின்ன குண்டு அளவுக்கு நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். நான் கசப்பு தன்மை வேணுமேன்றதுனால நான் வெல்லம் ஆட் பண்ணலைங்க. இந்த குழம்புக்கு பாருங்கள், நிறைய நல்லெண்ணெய் போட்டுக்கணும். ஒரு 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுட்டு இது எல்லாத்தையும் வதக்கிட்டு இது மொத்தம் ஊற்றிட்டு நம்ம ஒரு அரை விசில் விட்டாவே போதுங்க. அருமையாக வந்துடும். ரொம்ப திக்காக நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இது 4 பேர் அளவுக்கு நான் செஞ்சுருக்கேங்க. நல்லா திக்காக வந்துடுங்க. இது நல்லா வதக்கிட்டு இது போட்டு ஒரு 1/2 விசில் விட்டு எடுத்து நம்ம கொஞ்சம் சுண்டை வச்சிட்டோம்னாவே சூப்பர் குழம்பு ரெடிங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.